ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் டின்னர் என்னென்னு பார்த்துடலாமா? நான் எங்களுக்கு ஒயிட் ரைஸு, அதில் வந்துட்டு பால் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம்னா உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு பாக்கெட் தயிரையும் இதோட கொட்டிக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றணும். ஊற்றிட்டேன். ஊற்று. இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த சாப்பாடெல்லாம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஒரு 4 நாய் எங்கள் வீட்டை சுற்றி தான் வந்துட்டுருக்கு. நைட்டு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கோம். டெய்லியும் ஒரு சாப்பாடு எங்களால் முடிஞ்சதை வச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ சாயந்தரமாக இன்னொரு நாய் வந்தது. அது பாவமாக வீட்டையே பார்த்துட்ருக்குன்ட்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே அந்த நாய்க்கு போட்டாச்சு. இந்த நாய்ங்களுக்காக வாங்கிட்டு வந்தோம். 3 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு போட்டாச்சு. அதுக்கு ஒரு பாக்கெட் போட்டாச்சு. இன்னும் 2 பாக்கெட் இருக்குது. இந்த சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பாடு பத்தலை அப்படின்னா பிஸ்கட் நம்ம போட்டுக்கலாம். ப்ரெட்டும் கொஞ்சம் இருக்குது, பசங்களுக்கு வாங்கிட்டு வந்தது. பத்தலைன்னு நம்ம அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா தயிர்லாம் பாருங்கள், நல்லா கொலன்னு நல்லா தாராளமாக தான் இருக்குது. தயிர் பால் ரெண்டுமே ஊற்றிருக்கோம். பார்ப்போம் சாப்பிட்றாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கெலாம் சாப்பிட்லாம், இன்னும் சாப்பாடே போடுறது கிடையாது. சில சமயம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க தயிர் சாதம்லாம் போட்டால். இப்போ அடுத்த வீட்டில் பழைய சோறு போட்டாங்கன்னா அதை போய் சாப்பிட்றாங்க. நம்ம வாய்க்கு ருசியாக வக்கனையாக போட்டோம்னாக்கா சாப்பிட மாட்டேங்குது. இங்கே மீன் கறி குழம்பும் கோழிக்கறி குழம்பும் வச்சு ஊற்றி பழகிட்டாங்க. அதனால் நம்ம தயிர் சாதமோ குழம்பு சாதமோ போட்டோம் அப்படின்னா அப்படி நிமிந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு நக்கிட்டு போகிறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போ. நம்மம்மா இருக்கா? ஏது போல் வந்து நிற்கிறாளாட்ருக்கு. இன்னைக்கு பாருங்கள், நாங்கள் போடுவோன்னு சொல்லிட்டு வாசலே காவை காத்துட்ருக்காங்க பாருங்கள். இங்கே ஒருத்தவங்க வாழை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தவங்க பாருங்கள் பிளாக்கி படுத்துருக்குறா. அங்கே ஒன்று பாருங்கள் படுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே நம்ம போடுவோன்னு ஆர்வத்தோடு காத்துட்ருக்குறாங்க. அவங்களுடைய ஆசை நம்ம நிராசை ஆக்கிடக்கூடாதுல்ல. எங்கள் கிளிங்களுக்காக கூண்டு 4 கூண்டு தம்பி செஞ்சு கொடுத்துருக்கேன். பாங்க பா வெளச்சி பா சாப்பிடுங்க. சாப்பிடு ஆளுக்கு கொஞ்சமாக. வா வெளச்சி நீனு வா. தனித்தனியாக சாப்பிடுங்க. அவங்களுக்கும் தனித்தனியாக அடிச்சுக்காமல் சாப்பிடணும். வரட்டுமாம்மா, அதுவும் வரட்டுமாம்மா. விடுமாம்மா, தனியாக வச்சிட்றோம். வாங்க, 3 பேத்துக்கு வச்சுருக்குறேன். சாப்பிடுங்க. வா சாப்பிட்டு முடி. அப்படியே பயந்த பிள்ளை தான் நீ. வாடி கருப்பி. அதான் சாயந்தரம் வெள்ளச்சி கொஞ்சம் டீ ஊற்றுனதை இப்போ தான் குடித்தா. இவங்க தான் சாயந்தரமாக பிஸ்கட் பாக்கெட் போட்டது. ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டாங்க. பாருங்க, தயிர் சாதம் சாப்பிட்றாங்க. தயிர் பால் ரெண்டுமே ஊற்றிருக்கேன். அதனால் சாப்பிட்டுட்ருக்காங்க. வச்சிருக்கு. அப்படி பயமாக அவங்களுக்கு சாருக்கு. டெய்லியும் சாப்பிடுவாங்க. என்ன உனக்கெலாம் பயம் வந்திருக்குது இன்றைக்கி? அது நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டோன்னா அங்கே வேடிக்கை பார்த்துட்டு படுத்துருக்காங்க. எந்திரிச்சாங்க மேடம், அப்படியே படுத்துக்கிட்டாங்க. படுத்துங்க நீங்கள் சாப்பிடுங்க. இதுக்கெலாம் பாருங்கள் வயிறே இல்லை. பொழுதுனையும் இங்கே தான் தெரியுதுங்க. இங்கே தான் படுத்து கிடக்குதுங்க. என்ன பண்ணுறது? ஒரு நாய்னா கூட நம்ம சாப்பாடு போடலாம். 4மே இங்கேயே சுற்றி வந்தால் அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் பொன்னி அரிசி சாப்பாடு தான். அதுக்கும் பால் தயிர் குழம்பு சாதம் போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு குழம்பு சாதம் சாப்பிடவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அதனால் இதுக்காகவே மெனக்கிட்ட 2 பாக்கெட் தயிர் வாங்கிக்கிறது, பால் வாங்கி ஊற்றுனோம்னா சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வச்சு சாப்பிட்ருச்சு. இதையும் சாப்பிட வருது. அதெல்லாம் படுத்து கிடக்குது. இது 2ம் மூஞ்சி அங்கிட்டு திருப்பிட்டு படுத்து கிடக்குது பாரு. ஓய் பிளாக்கி, சாப்பிட்லனா அப்புறம் உனக்கு சாப்பாடு கிடையாது. அவ்வளோதான். அங்கிட்டு வைங்க. உனக்கு என்ன அவ்வளோ சலுகையா? பார்த்துங்க. அப்புறம் இப்படி இருக்கும்போது தான் கோவமாக வர்றது. சாப்பிட வேண்டியதானே வச்சுட்டா. இங்கிட்டு வாம்மாம்மா, இங்கிட்டு வாங்க சாப்பிட்றது பார்க்கட்டும். என்ன தாய் நாய் வரவே இல்லை. நீ என்ன இங்கிட்டு ஓடுற? போதுமா உனக்கு சாப்பாடு? நீ 2ஐயும் ஆட்டையை போட்டா 2 பேத்து பங்கையும் சாப்பிட்டு தண்ணியை குடிங்க. எங்கே இருக்குது தண்ணி? சரியா? நீ தான் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு பாக்கெட் பிஸ்கட்டையும் முடுங்கியிருக்க. இவங்க 3 பேர் கூட சாப்பிடல. சாப்பிட்டு தயிர் சாதமும் சாப்பிட்டுட்டாங்க. இந்த சாப்பிட்டுட்டா. பிளாக்கையும் சாப்பிட்டுட்டா. வெள்ளச்சி பாருங்க, கொஞ்சம் சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கோம். போ, அவ்வளோதான் போதும். இன்னும் எவ்வளோ சாப்பிட்டுட்ருப்போ? போ. பயம் இல்லாமல் வருது. இந்த 3 நாய் தான் எங்கள் தெருவில் இருந்தது. இப்போ 2 வாரமாக இந்த நாய் ஜாயின் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிச்சு.
ஃபஸ்ட்டு நாள் குலைச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாட்டிருக்கு எல்லாருமே சேர்ந்து. அதனால் இந்த நாயை குலைக்கிறது இல்லை. சரின்ட்டு நாங்களும் வந்து நின்றுட்டே இருக்குன்ட்டு போட்டால் இப்போ சலுகையாக உரிமையாக இங்கே பாருங்கள், அங்கே வாசப்படிட்டுலாம் நல்லா பழம் பறித்து இங்கேயே டேரா போட ஆரம்பிச்சிச்சு. அது அடுத்த 3வது ரவுண்டையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் போடாமல் இருக்கணுமாம்மா ஃபஸ்ட்டே. சாப்பாடு நீங்கள் போடவும் தான் இந்த வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கின்ற உரிமையில் வருது. அப்புறம் உனக்கு போட்டது தப்புனா என்ன பண்ணுறது? அவ்வளோதான், வந்து சாப்பிட்டா சாப்பிட்றாங்க, இல்லைன்னா போகிறாங்க. அடுத்தது இவங்க சாப்பிடலன்னா பண்ணி வந்துடுவார் தலைவர், அவர் வந்து சாப்பிட்டுடுவார். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் போட்டுற போகிறீங்களா இதுக்கே? அவர் தாய் நாய் கொஞ்சம் வைக்கலாம்ல மாமா? கோமாயிட்டாங்க. அது எந்திரிச்சே வரவே இல்லை பாருமாம்மா, அங்கேயே படுத்து கிடக்கு. இது சாப்பிட்ருச்சு, 3 பேர்த்தோட சாப்பாடுமே சாப்பிட்ருச்சு. இதில் பாலும் ஊற்றிருக்கோம், தயிரும் இருக்குது. பிஸ்கட் ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே முழுங்கிருச்சு சாயந்தரம். பார்த்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் வச்சுருவாங்க, மிச்சம் வச்சுருவாங்க பாருங்க. கொசரு இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு வச்சுருக்குறாங்க. ஓகே, சாப்பிட்டுட்டாங்க. இனிமேல் அவங்கவுங்க போய் படுத்துருவாங்க. நாங்கள் வாக்கிங் போனோம்னா எங்கள் பின்னாடியே சுற்றுவாங்க, வந்துடுவாங்க. கழுவிடுங்க, அதில் தண்ணி இருக்கா, தண்ணியை குடிச்சிட்டு போகட்டும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நைட் டின்னர் எங்கள் தெருவில் உள்ள நாய்ங்களுக்கு தயிர் சாதமும் பால் சாதமும் மிக்ஸ் பண்ண சாதம் போட்டோம். ஏமாம்மா தண்ணியை ஊற்றுறீங்க அதில்? பார்த்தீங்களா, சாப்பிடுது பாருங்க. இருக்கிறத வந்து நக்குது. கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு இது. அதுக்காங்க முறுக்கு. ஓகே, அவ்வளோதான். இங்கே வந்து சாப்பிட வரியா மிச்சம் கிடக்கிறத? சாப்பிடு. இருக்கிறத சாப்பிடாம கடைசியில் தானே வந்து சாப்பிடுவீங்க நீங்களாம். ஓகே, இப்போது சாப்பிட்டுட்டியா? போய் படுன்னு மட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கான நைட் டின்னர். எங்கள் தெருவில் உள்ள நாய்ங்களுக்கு நாங்கள் போட்டது, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் போடுறோம். அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, தேங்க்யூ.